சிக்குகிறாரா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு அதிரடி சம்மன் சிபிஐ கொடுத்தது அப்படிங்கிறது இப்போ வந்த செய்தி. நேற்று வரை பேசணும், ஏன் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்கல, விஜய்க்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு பேசணும். ஆனால் இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்குன்னா, சிபிஐயே கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பணும், வாங்கலை, யாருமே பதிலும் கொடுக்கலை, வரவும் இல்லை அப்படின்னு சிபிஐ சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் யாருக்காவது மற்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் சம்மன் வந்து நம்ம போலீஸ் கொடுத்தான்னு வைங்க, போலீஸ் கொடுத்து நீங்கள் போகலைன்னா உங்களை வீட்டுக்கு வந்து கைது பண்ணிடுவான். அது மேலிடம் சொன்னால் சம்மன் கொடுக்காமையே கைது பண்ணுவான் நம்ம போலீஸ். அவன் வந்துக்கிட்டு இங்கே இது தானே ஆர்டர்லி வேலை ஸ்டாலினுக்கும் ஆளுங்கட்சிக்கும். ஆனால் சிபிஐ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சம்மன் கொடுக்கலன்னா சீரியஸாக எடுப்பான் அப்படின்னு பார்த்தோம். அவன் சம்மனை கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துருக்கான். இமெயில் அனுப்பியிருக்கான், மின்னஞ்சல், அதுக்கும் பதில் இல்லை, வரவே இல்லை அப்படின்னு அறிக்கை விடுறான். அவன் அறிக்கை விட்டோன்னே இன்றைக்கி பதில் அறிக்கை கொடுத்துட்டார் செந்தில் பாலாஜி. நான் மார்ச் 17 போக போகிறேன் சிபிஐக்கு அப்படின்னு அறிக்கை விட்டார். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, மார்ச் 17 போக போகிறீங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் சம்மன் வாங்கலை, ஏன் பதில் கொடுக்கலை, ஏன் மின்னஞ்சலில் வந்தது கூட பதில் சொல்லலை. ஆனால் திடீர்னு முடிவு எடுத்துட்டிங்களே மார்ச் 17ன்னு. நம்ம நல்லா யோசிக்கணும். இந்த சம்மன் சீரியஸ். டெல்லிக்கு கூப்பிட்றாங்க, டெல்லிக்கு கூப்பிட்டா எல்லாருக்கும் பயம் வரும். ஏன்னா இங்கே வந்து பிடிச்சான்னு வைங்க, நம்ம திகாருக்கு தான் இங்கே தான் அனுப்புவான் புழலுக்கு. டெல்லியில் பிடிச்சானா நேராக இது கொண்டு போயிடுவான் திகார். அதனால் டெல்லி சம்மன்னாலே எல்லாம் பயப்படுவாங்க. அதனால தான் அவர் வந்த சம்மனை வாங்கலை, இமெயில்லையும் பதில் கொடுக்கலை. ஆனால் இவ்வளோ தைரியமாக வாங்கிட்டு டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னா நீங்கள் அதில் தான் ஒரு சூட்சமம் புரிஞ்சுக்கணும். இந்த திராவிட இயக்கம் இருக்க வெளியில் பேசுவான், போராடியுமா இது மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தவன் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் அங்கே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காலில் விழுந்து காரியத்தை சாதிச்சிடுவான். அதனால் இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, முதல்ல சிபிஐ சம்மன் அனுப்பணும்னு ஸ்டாலின் டெல்லியில் பேசியிருப்பார். செந்தில் பாலாஜியை கைது பண்ணாதீங்க, சும்மா விசாரணையோடு நிறுத்திக்கங்க அப்படின்னு இவருக்கு நிறைய சர்க்கிள் இருக்கீங்க, காலில் விழுந்து எல்லாம் கேட்டுருப்பாங்க. அங்கேருந்து இது வந்துருச்சு, பச்சை கொடி, அதெல்லாம் கைது பண்ண மாட்டோம், சும்மா வாங்க அப்படின்னு அமித்ஷாட்ட இருந்தோ அங்கே இருந்தோ பச்சை கொடி வந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ தைரியமாக நான் 17 போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ போனால் என்ன நடந்துட போகுது? கரூருக்கு நியாயம் கிடைக்க போகுதா? அஜித் கொலை வழக்கு நியாயம் கிடைக்காத மாதிரி கரூர் இதுக்கும் நியாயம் கிடைக்காமையே போயிடும் கடைசி வரை இந்த நாட்டில் அப்படிங்கிறது தான் என்னுடைய. அதனால் ஒன்றும் நடக்காது. செந்தில் பாலாஜி இவ்வளவு தைரியமாக 17 நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டாருனாலே அங்கே செட்டப் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். 23 எம்பி எல்லாம் ஸ்டாலின் பேசியிருப்பார், நீ தைரியமாக போகணுன்னு இருப்பார். அதனால தான் சொல்கிறார். ஆக நம்ம தான் பெருசாக இதை சம்மனை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுவரை இந்த நேரு சம்மனா லெட்டர் மட்டும் எழுதிட்டு விட்டுட்டு போயிட்டான். சம்மனா வித மாட்டாங்க, லெட்டர் விட்டுட்டு போயிட்டான். என்கொயரிக்கு கூட கூப்பிடல. அதுக்கு அடுத்தது டாஸ்மாக்கு, அதுவும் போச்சு. எல்லாம் விசாரித்தாங்க, சுப்ரீம் கோர்ட் வரை போச்சு. அவ்வளோதான். அதனால் போடுற போக்கை பார்த்தா, செந்தில் பாலாஜி பேசும் வேகத்தை பார்த்தால் இது புஸ்வானமாகி விடுமோ அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகம் வரும். இதுக்கிடையில் விஜயை கூப்பிட்டுருக்கான் 15 வாங்கன்னு. விஜய் என்ன கேட்டிருக்காரு, சென்னையில் வந்து நான் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கார். ஆனால் இதே கேள்வியை செந்தில் பாலாஜி கேட்கல. ஏன்னா அவருக்கு உறுதியாகிடுச்சு நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான். அதனால் அவர் தைரியமாக டெல்லிக்கு போகிறார். அதனால் விஜய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை. அதனால் செந்தில் பாலாஜிக்கு சம்மன்கிறது பரபரப்பான செய்தியாக இருந்தாலும் எதுவுமே நடக்காது. நாமெல்லாம் ஏமாளிகள், அரசியல்வாதிகள் தப்பித்து கொள்கிறார்கள். அதுவும் திமுக அரசியல்வாதிகளுக்கு பாஜக எல்லா சலுகைகளையும் செய்து கொடுக்கிறது. அதனால் இதில் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இருந்தாலும் இறை சக்தி ஏதாச்சும் பண்ணுதா?
இந்த அரசியல்வாதிகளை நம்பி பிரயோஜனமே இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் யாரையும் தாக்கி பேசுகிறதுக்காக சொல்லலை. எனக்கு கட்சிகள் முக்கியம் இல்லை. கரெக்டாக மனசாட்சியுடன் செயல்படும் அரசியல்வாதிகள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. அரசியல்வாதியும் அரசியலை பார்த்துட்டு நியாய தர்மத்தை தூக்கி வீசிட்டானா யாராக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அதனால் பாஜக இவர்களுக்கு துணை போகிறது. அதனால் தான் தைரியமாக மார்ச் 17 டெல்லிக்கே அவர் என்கொயரிக்கு போகிறாரு அப்படிங்கிறது இந்த செய்தி. அதனால் இதனால் எதுவும் நடக்கப் போவதில்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அடுத்தது இந்த திமுக மாநாடு, திருச்சியில் மாநாடு. அது இந்த விஜய் நடத்தினார் பாருங்க மாநாடு. அந்த இதெல்லாம் போட்டோன்னே இந்த வெக்கம் இல்லாமல் திமுக எதை புதுசாக செய்யுங்கய்யா, கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்க, மூளை இல்லையா? அவர் செஞ்ச மாதிரி நடைமேடை அங்கேருந்து இதில் வருது. அவர் செஞ்ச மாதிரி ஒரு ஆட்களை ரெடி பண்ணி கொடி அவருக்கு இதை தூக்கி போட்டாங்களாம் துண்டை. அதனால் திமுக கொடியை தூக்கி போடுறா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி அவர் சொதுபடி அந்த இதெல்லாம் பதாகைகள் உதயசூரியன் எதுவும் சுயமாக சிந்திக்கிறதுக்கு இதுவே இல்லை. இப்படி ஒரு மாநாடு 250 கோடி செலவுன்னு சொல்லிக்கிறாங்க. பிரியாணி 1200 கிலோ தான். அப்போ முதலே சொன்ன 10,000 பேர் தான். 10 லட்சம் பேருக்கு சீட்டு போட்டேன்னு பெருமையாக சொல்லிக்கிறான். எல்லா சீட்டும் காலியாக இருந்தது அப்படின்னு எல்லாம் வந்துருச்சு. ஆனால் உங்கள்கிட்ட வீடியோ காமிப்பான், அது பார்த்திங்கன்னா எல்லா சீட்டும் ஃபில்லப் ஆகிடும். அது இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. இந்த மாநாட்டு மீட்டிங் நடக்கும்போது பின்னாடி இருந்து மிகப்பெரிய சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா மாநாடு நடக்குது, மாநாட்டுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா 120லேருந்து 140 திமுக ஐடிவி லேப்டாப்பை வச்சுட்டு பின்னாடியே உட்காந்துருக்கான். அதில் உட்காந்துட்டு இதை வச்சு என்னென்ன கோல்மால் பண்ணணுமோ அந்த மாநாடு வீடியோ ஒன்றை போட்டு உடனே ட்விட்டருக்கு ஹேஷ்டேக் போட்டு அதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்மளெல்லாம் முட்டாளாக்கிறதுக்காக பார்க்குறவங்க. ஆமாம், நிறைய கூட்டம் வந்திருக்கேன். இவ்வளோ பேர் ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. இப்படி நம்ம முட்டாள், இவங்க உண்மையிலே படிக்காத முட்டாளுங்க. இப்போ டெக்னிக்கை வச்சுக்கிட்டு படித்தவங்கள பூரா முட்டாளாக்கிட்டு இருக்கான். ஹேஷ்டேகு லேப்டாப்பு 140 பேர் தமிழ்நாடு பூரா இருக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜான்னு ஒரு மந்திரி இருக்கார், டிஆர்பி ராஜான்னு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, 1500 ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காராம். அதில் பூரா அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு லைவாக போட்டு அதை ஒரு பக்கம் இப்படி செயற்கையாக எல்லாத்தையும் பண்ணி நம்மளெல்லாம் மூளைச்சலவை செய்யுது. அது மாதிரி எல்லாம் பண்ணி பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் நடந்து வந்தார், ஸ்டாலின் போனதோட நடந்து வந்தார். எல்லா பையிலையும் கொடியை தூக்கி வீசுன்னு ரெடி பண்ணாங்க. அவன் ஒழுங்காக வீசாமல் அடித்து அவன் தலையிலே வந்து விழுந்தது. அதனால் சொல்லிட்டார், நான் உள்ளேயே காரில் வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போதே காரில் வர்றாரு ஸ்டாலின், நடந்து வர்றாங்க. அப்புறம் பாதி தூரம் முடிஞ்ச உடனே காரில் வர்றாரு. ஏற்பாடு பண்ணவெல்லாம் கொடியை தூக்கி போடுறான், அப்படி கையசைக்கிறாரு, அப்படி இது பண்ணார். அப்படியே மேடைக்கு எப்படி கம்பீரமாக வர்றாருன்னு பாருங்க. எல்லாம் ஏமாத்து வேலை, இது என்ன கம்பீரமானது. எல்லாம் அரேஞ்ச் பண்ணாலும் எல்லாம் 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தவன் உண்மையான தொண்டன் எவனும் இல்லை. விஜய்க்கு வீசினது ரசிகர்களோடு வீசினாங்க, தாவேக்கா தொண்டர்கள் வீசினாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு வீசுறது 500 1000 கொடுத்தவங்க வீசுகிறாங்க. அதுதான் வித்தியாசம். இப்படி ஒரு செயற்கையாக தனக்குத்தானே ஒரு இதை வச்சு அப்படி வர்றாரு. வந்து கூட்டத்தில் என்னென்ன பேசினார் அதை பார்க்கணும்ல, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்ல. அவர் பேசுனதுக்கெல்லாம் எடப்பாடியும் பதில் சொல்ல மாட்டார், பிஜேபி அண்ணாமலை நெய்னார் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. தப்பாக நினைக்காதீங்க, அவர் பேசுகிறதுக்கு பதில் சொல்ல தெரியாது உங்களுக்கெல்லாம். நான் பெருமையாக சொல்கிறேன், அவங்க பேசுகிறதுக்கு அப்பப்போ பொருத்தமாக பதில் சொல்லுங்கள் ஒரு தலைவர். அதனால தான் அவர் ஆடிக்கிட்டு இருக்கார். சரி, என்னென்ன பேசினார், நம்ம என்னென்ன பதில் சொல்லணும் அப்படின்னு பார்ப்போம். அப்படி ஸ்டாலின் அப்படி நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே குரல் ரெக்கார்ட் பண்ணி, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு பாட்டு சத்தத்தை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு எப்படி போராடணும்? ஆளுங்கட்சியாக இருக்கிறது இவங்க.
இவங்களை எதிர்த்து தான் போராடுவாங்க எல்லாம். இப்போ அரசு ஊழியர்கள்லாம் பழைய பென்ஷன் கேட்டு அவன் தான் போராடுறான். அப்போ தமிழ்நாடு போராடும்னு என்ன அர்த்தம்? அரசு ஊழியர் போராடுறான். அடுத்தது இவங்க போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள். பாவம், அவங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டு. சத்துணவு ஊழியர்கள் போராடினாங்க, ஒன்றுமே நடக்கலை. நர்ஸுங்க போராடினாங்க, ஒன்றுமே நடக்கலை. போக்குவரத்து ஊழியர்கள் போராடினாங்க, ஒன்றுமே நடக்கலை. தமிழ்நாடு போராடும்னா என்ன? போராடின ஊழியர்களுக்கெல்லாம் வெல்லவே இல்லை. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் போராடுறீங்களா? அவங்க போட்டது பாஜகவை எதிர்த்து இவங்க போராடுறாங்களாம். அப்படி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போராடினவும் நான் ஒன்றும் கிடைக்காம ஒரு ஓட்டு போடாமல் இருக்கு திமுக காலிங்கிற நிலைமை வந்துடுச்சு. அதனால் தமிழ்நாடு போராடும்னா இவர் போராடுறாராம் பாஜகவை எதிர்த்து. இவர் போராடுறாரா? இவர் போராடுறதா இருந்தால் ஏன் ஏர்போர்ட்டில் போய் டெல்லி விமான நிலையத்தில் போய் நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்து இதுக்கு ஜி ஸ்கொயருக்கு வந்த இன்கம் டேக்ஸ் ரைடை நிறுத்தினாங்க? போராடி இருக்கணும்ல, காலில் விழுந்தாங்க. அமித்ஷாட்ட அப்பப்போ போய் காலில் விழுந்து இந்த சம்மன் வர்றது, கைது பண்ணுறது, இதெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்கல்ல, போராடியாக விழுறாங்க. அதுக்கடுத்தது இவர்கிட்ட ராஜ்நாத் சிங்கிட்ட போய் காலில் விழுந்து இதை நாணயம் வெளியிட வைக்கிறாங்க, போராடியாக விழுறாங்க. எல்லாவற்றுக்கும் காலில் விழுந்து வெல்லும் நீங்கள் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொல்கிறது எப்படி சரியான இதாக இருக்கும்னு நான் ஸ்டாலினுக்கு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அடுத்தது அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னா நிறைய பேசியிருக்காரு, ஒன்றுக்கும் பதில் சொல்லணும். திருச்சி என்றால் திருப்பமா, திருச்சி என்றால் எழுச்சியாம், திருச்சி என்றால் மாபெரும் வெற்றியாம். திருச்சி என்றாலே திருப்பம், திருச்சி என்றாலே எழுச்சி, திருச்சி என்றாலே உணர்ச்சி, திருச்சி என்றாலே மகத்தான வெற்றி. அப்படின்னா திருச்சியில் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது. திருச்சிக்கு பக்கத்தில் கரூருக்கு போனால் அங்கே அத்தனை பேர் சாகுறாங்க கூட்ட நெரிசலில். நீங்களும் உங்கள் பையனும் போனால் 1000 1500 பேருக்கு மேலே வரமாட்டேங்கிறானே. திருச்சி என்றால் திருப்பம்னா எப்படி? திருச்சி என்றால் எழுச்சினா எப்படி? இப்போ விஜயே திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் நிற்க போகிறாராம். அப்போ திருச்சி அவருடைய கோட்டையை ஆகிப்போச்சே. நீங்கள் ஒரு மாநாடை போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு 10 லட்சம் பேருன்ட்டு ஒரு 10,000 பேரை கூட்டிகிட்டு சும்மா இந்த வீடியோ இதையும் வச்சு சமூக வலைதளங்களில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. திருச்சி என்றால் உங்களுக்கு திருப்பம் அல்ல, திருச்சி என்றால் எழுச்சி அல்ல, திருச்சி என்றால் திமுகவின் வீழ்ச்சி. எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? அன்பில் மகேஷ் வச்சுருக்கீங்க, திருச்சி சிவாவை வச்சுருக்கீங்க, அடுத்தது KN நேரு வச்சுருக்கீங்க. 3 பேரை வச்சுக்கிட்டு 10,000 பேர் தானே கூடுறான். 10,000 பேர்னு எப்படின்னு சொல்கிறேன்னா 1200 கிலோ பிரியாணி, 1200 கிலோன்னா 10,000 தான். அந்த 10,000 பேரை போட்டு பிரியாணி போட்டால் எல்லாம் வந்துக்கிட்ட பழைய பதில் வாழை மரத்தில் தான் இது பண்ணுறான். அந்த வீடியோ பாருங்கள், படு கேவலமாக. எங்கே மாநாடு நடந்தாலும் திருடுறது தான் வருது. அந்த வீடியோ வேறு வந்துருக்கு, எல்லாம் கரும்பு வாழை மரத்தை திருடிட்டு போகிறான். அது இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எழுச்சி மாபெரும் வெற்றி அப்படின்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸ்டாலின் மைக் கிடைச்ச இஷ்டத்துக்கு பேசுகிறதா? அடுத்தது கூட்டத்தை கூட்டின நேரு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருக்கார். நம்ம உதயநிதியை இன்சல்ட் பண்ணிட்டார் எல்லாருக்கும் முன்னாடி. உதயநிதி இவ்வளவு இன்சல்ட் ஆனது நான் கேள்விப்பட்டதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. எப்படி இன்சல்ட் ஆனார் உதயநிதி தெரியுமா? மேடையில் உட்கார்ந்துருக்காங்க வரிசையாக. திருச்சி KN நேரு என்ன பண்ணுறாரு? ஒவ்வொருத்தருக்காக சால்வை போடுறாரு. ஆனால் உதயநிதி வந்தோடனே சால்வையே போடலை, அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போடுறாரு. உதயநிதிக்கு மட்டும் சால்வை போடாமல் KN நேரு அவமதித்திருக்கிறார் மாநாட்டில். இந்த வீடியோ பாரு. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா வரலாற்றிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்முடைய இயக்க வரலாற்றிலே, திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாற்றிலே திருச்சியிலே ஆக உண்மையிலேயே ஸ்டாலின் பையனை அவமதிக்கிறார். இது முன்னே எங்களுக்கெல்லாம் என்ன ப்ரெஷர் கொடுக்குறீங்க? எங்களுக்கு வர்றது போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க? சார் உதயநிதியை பற்றி பேசாதீங்க,
என்னங்க உதயநிதியை பற்றி பேசாதீங்கன்னா என்னங்க, நாங்கள் ஒரு ஊடகம் நடக்கிறத பேசுவோம், இருந்தாலும் உதயநிதியை பற்றி பேசாது. அவருக்கு ரொம்ப கோபம் வருது, பெரியவருக்குங்கிறாங்க. இப்போ அவருக்கு சால்வை போடாமல் விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போடுறாங்க. ஸ்டாலின் கோபம் வந்துருக்கணுமே கேஎன் நேரு மேலே. ஏன் பண்ணாருன்னா, நேரு பழிக்கு பழி. உதயநிதி இந்த தேர்தலில் வெறும் இளைஞர்களுக்குத்தான் கொடுக்கணும், பழைய பெருச்சாலிகளுக்கெல்லாம் சீட்டே கொடுக்கக்கூடாது. குறிப்பாக கேஎன் நேருவுக்கு டெல்லி திருச்சியில் சீட்டு கொடுக்கக்கூடாது என்று ஸ்டாலினிடம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காராம். இதை கேள்விப்பட்டார் கேஎன் நேரு. நேற்று முளைத்த காலம், எனக்கு சீட்டு இல்லாமல் பண்ணுறியான்னு சொல்லி தான் அவருக்கு மட்டும் சால்வை போடாமல் மற்ற எல்லாத்துக்கும் சால்வை போட்டிருக்காரு. ஆக இது நிச்சயம் எலெக்ஷன். உதயநிதி சும்மா இருக்க மாட்டார். உதயநிதி எப்படின்னா, அவர் அஹிம்சா ரவுடின்னு பேர். சிரிச்சுக்கிட்டே இருப்பார், கோவமே பட மாட்டார், ஆனால் வேலையை காட்டி. ஸ்டாலின் அப்படி, அவர் கருணாநிதி தான் அப்படி. கருணாநிதி அப்படி உறுத்தி வச்சுருக்காரு உதயநிதி. அதனால் சிரிச்சுட்டு போகிறாருன்னு நினைக்காதீங்க. கேஎன் நேருக்கு சரியான வேட்டு இந்த தேர்தலில் இவர் உதயநிதி கொடுப்பார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு, நம்ம நோட் பண்ண வேண்டியது. அடுத்தது இதில் என்ன நடந்தது மாநாட்டில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. திமுகவை நம்பித்தான் தமிழ்நாடு உள்ளதான். எவ்வளவு கேவலமான விஷயம். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு, நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். இவங்களுக்கு நம்பி தமிழ்நாடு கேவலம் கேவலம். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் ஓமந்தூரில் இருந்தார், ராஜாஜி இருந்தார். ராஜாஜி எல்லாம் அவர் மூளையை, ராஜாஜி செத்த உடனே, அவர் இறந்த உடனே அவர் மூளையை ஆராய்ச்சி பண்ணணுன்னாங்க. அந்தளவுக்கு அறிவாளின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேர்மையானவங்கள்லாம் இருந்தாங்க. ஓமந்தூரில் இருந்தார், அவரை நம்பி தமிழ்நாடு இல்லையா? ராஜாஜியை நம்பி தமிழ்நாடு இல்லையா? ஏன் காமராஜரை நம்பி தமிழ்நாடு இல்லையா? ஏன் அதற்கு பின்னால் அண்ணாவை நம்பி தமிழ்நாடு இல்லையா? எம்ஜிஆரை நம்பி தமிழ்நாடு இல்லையா? இவங்களை நம்பி எல்லாம் தமிழ்நாடு இருந்ததுன்னு சொல்லி யாரும் சொன்னதில்லை. ஆனால் இந்த கூட்டம் திமுகவை நம்பி தமிழ்நாடு இருந்ததுன்னா, தமிழ்நாட்டை நாசம் பண்ணதே உங்கள் கருப்பு சட்டம் கூட்டம் தானே. என்றைக்கு இந்த கருப்பு சட்டம் கூட்டம் உள்ளே வந்தீங்களே, அன்றைக்கே தமிழ்நாடு நாரி போச்சே. சட்டம் ஒழுங்கு நாறுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள்லாம் இளைஞர்கள்லாம் குடிக்க அடிமையாகிட்டு இருக்கான். இந்த மாதிரி போதைப் பொருள் தலை தூக்கி நிற்கிது. குற்றவாளிகளுடன் பூரா திமுக தலைவர்களுக்கு தொடர்பு இருக்குது. மந்திரி எல்லாம் வரிசையாக ஜெயில் போயிட்டு இருக்கான். இந்த லட்சணத்தில் திமுகவை நம்பித்தான் தமிழ்நாடு இருக்கிறதுனா, இதை விட கேவலம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அதுதான் பேசுகிறது, மனசாட்சியுடன் பேசுங்க. அதுக்கடுத்தது பேசுகிறாரு, மனசாட்சி இல்லாமல் தான் பேசுகிறார். என்னென்னா, அதாவது இவங்களுக்கு அப்புறம் அண்ணா, கருணாநிதி, அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அவங்களுக்கு பின்னாடி இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராம். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். என்ன அர்த்தத்தோடு பேசுகிறாரு பாருங்க. இவருக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களாம். ஏன்னா எடப்பாடி ஜெயலலிதா அவங்க செத்த ஒன்று வந்தார்ல, அதனால் அவர் தேர்ந்தெடுக்கப்படலையா. நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். எடப்பாடிக்கு பதில் சொல்ல தெரியாது, ஸ்டாலினுக்கு சொல்ல. ஸ்டாலின், நீங்கள் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? இதே குளத்தூரில் 1,00,000 வாக்குகள் போலி நீங்கள் போட்டியிட்டு 4,000 வாட்டு 5,000 ஓட்டில் ஜெயிச்ச குளத்தூரை 1,00,000 வாக்குகள் போலி வாக்குகள்னு வந்திருக்க. அப்போ நீங்கள் போட்டியிட்டு மக்களால் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? தமிழ்நாடு முழுவதும் 75 லட்சம் போலி வாக்காளர்கள்னு சொல்லியிருக்க. அத்தனை போலி வாக்குகளையும் ஆளை வச்சு கள்ள ஓட்டு போட்ட ஆளுங்களாச்சா நீங்கள்? அப்போ நீங்கள் உண்மையிலேயே தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா? மனசாட்சியை கையில் வச்சு சொல்லுங்கள். அதனால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசாதீர்கள், மனசாட்சியுடன் பேசுங்க. அடுத்து, அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். அதிமுக தொண்டர்கள் மேல நாங்கள் உண்மையாக பரிதாபப்படுகிறோம். நீங்கள் நல்லா யோசிங்க, யாரை பார்த்து யார் பரிதாபப்படுறான்னு பாருங்க. இவரை பார்த்து, திமுகவை பார்த்து தமிழ்நாட்டு மக்களே பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 9 கட்சி கூட்டணி அப்படின்னாரு. இப்போ போகிறவன் வரவனுக்கெல்லாம் சீட்டு யாருடே தெரியல. ஒரு கட்சியில் பேர் வச்சுட்டா ஒரு சீட்டு,
21 கட்சி கூட்டணியை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. 9 கட்சி கூட்டணியில் இருந்து தோல்வி பயந்தானே. அப்போ உங்களை பார்த்து தான் தமிழ்நாட்டு மக்கள் பரிதாபப்படுறாங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு ஸ்டாலின் இப்படி ஆகிட்டாரு. 9 கட்சி கூட்டணி வச்சுட்டு இன்றைக்கி 21 கட்சி கூட்டணி வச்சுட்டு யாருன்னே தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு சீட்டுன்னு கொடுத்து பரிதாபமாக இருக்காரு. அப்போ பரிதாபத்தைப்படக்கூடியது அதிமுக தொண்டர்களா இல்லை நீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுக உங்களை மாதிரி இல்லை. அதிமுகவுக்கு செங்கோட்டையன் திருப்பி வராங்கிறார், எடப்பாடி வேணாயாங்கிறார். உங்களை மாதிரி ஒரு சீட்டு கொடுக்குறது கலாச்சாரம் இங்கே இல்லை. ஓபிஎஸ் கெஞ்சுறாரு அதிமுகவுக்கு வரேன்னு, முடியாதையான்னு விரட்டி விடுறாங்க. விரட்டி விட்டாலும் நீங்கள் உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதிமுக தொண்டர்களை பார்த்து பரிதாபப்படணுமா இல்லை ஸ்டாலின் உங்களை பார்த்து பரிதாபப்படணுமா? தோல்வி பயத்தால் இப்படி ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி கட்சிக்கு கூட்டிகிட்டு வர்றோம். உங்களை பார்த்து மக்கள் பரிதாபப்படணுமா? கூட்டணிக்கு பேரை வைக்க முடியலை எடப்பாடிங்கிறது. அது என்ன தெரியுமா? என்டிஏ கூட்டணி. அதிமுக கூட்டணின்னு பேர் வைக்க முடியலையா? இவருக்கு பேர் திமுக கூட்டணியா? அது எப்படி? உங்களுக்கு பேர் ஐஎன்டிஏ கூட்டணி இல்லை, அவங்க என்டிஏ கூட்டணி, நீங்கள் ஐஎன்டிஏ கூட்டணி. உங்களுக்கும் பேர் கிடையாது, அவங்களுக்கும் பேர் கிடையாது. நீங்களாக உங்கள் குடும்ப டிவி சன் டிவியில் திமுக கூட்டணின்னு பேசுக்குவீங்க. ஆனால் உண்மையிலேயே உங்கள் கூட்டணிக்கும் பெயர் இல்லை. உங்கள் கூட்டணிக்கு பேரே ஐஎன்டிஏ கூட்டணி தான். அதனால் உங்கள் மேடை, உங்கள் மாநாடு எல்லாரையும் ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. கைதட்டுவான், விசில் அடிப்பான். அந்த முதல் மேடையில் உட்காந்துருந்தவன் பூரா உங்கள் கட்சி தலைவர்கள் எல்லாம் கைதட்டுவான், விசில் அடிப்பான். எல்லார் மத்தியிலையும் நடுக்கம் வந்துருச்சு. மேடையில் உட்காந்துருக்கிற ஒருத்தன் கூட திருச்சியில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்துருச்சு. அதனால் இந்த கைதட்டலை கேட்டு ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லோரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாம் பதிய விரும்பக்கூடிய திருச்சி மாநாடை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து.